உலகெங்கிலும் உள்ள டாக்டர் டாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் காமராஜ் பேசுகிறேன். நான் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜியினுடைய தலைவராக இருக்கேன். இன்டர்நேஷ்னல் ஏசியா ஓஷியானியா ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜியினுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். செக்ஸாலஜியில் கிட்டத்தட்ட ஒரு 32 வருடங்களாக பணியாற்றிக்கிட்டு வர்றேன். கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் நோயாளிகளை சரி பண்ணியிருக்கோம். சென்னையில் வடபழனியில் வி ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் மென்ஸ் ஹெல்த்துக்கு ஆண்களுக்கான சிறப்பான மருத்துவமனை இருக்குது. பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கான இதான் என்னை பற்றிய ஒரு முகவுரை. ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. ஏன் அப்படின்னா, சரியான வயது ஒரு பெண்ணுக்கு கருத்தரிக்கக்கூடிய வயது அப்படின்னா 20லேருந்து 25 வயதுக்குள்ளே திருமணத்தை முடித்து 2 குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்றோம். இதுதான் ஐடியல் வயது. ஏன் 19க்குள்ளே பண்ணும்போது அது டீனேஜ் ப்ரெக்னென்சி. உலக சுகாதார நிறுவனம் டீனேஜ் ப்ரெக்னென்சி ஆபத்தானது, தாய் சேய்க்கான உயிர் சேதம் அதிகம், அதனால் பண்ண வேண்டான்றாங்க. மனதளவிலும் உடலளவிலும் ஒரு பெண் முதிர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டாங்க, தயாராக இருக்க மாட்டாங்க. மகாத்மா காந்தி, மகாகவி பாரதி எல்லாம் 13 வயதில் திருமணம் செய்தவர்கள். இப்போ திருமண வயது அப்படின்றது 28 அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் படிக்கிறாங்க, போஸ்ட் கிராஜுவேஷன், ஒரு நல்ல வேலை, செட்டில் ஆகணும், காரு வீடு இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஒரு 28, சில நேரம் அதை விட அதிகமாகுது, அந்த ரேஞ்சு போயிடுறாங்க எல்லாருமே. இதில் சிக்கல்கள் இருக்குது. என்ன சிக்கல்கள், ஏன் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெண்ணுக்கு தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கருமுட்டைகள் இறுதியாக இவ்வளோ தான் இருக்கும், 13 லட்சம் இருக்கும். அந்த பெண் குழந்தை பிறக்கும்போது அது கிட்டத்தட்ட 7-8 லட்சமாக குறைஞ்சிரும். பிறக்கும்போதே அந்த பெண் ஒரு 13 வயதாகி ஒரு கருமுட்டையை வெளியேற்றும் போது, ஒரு மெனார்கேன்னு சொல்லக்கூடிய மாதவிலக்கு வர ஆரம்பிக்கும் போது அந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கருமுட்டைகள் தான் இருக்கும். மாதத்துக்கு ஒரு கருமுட்டை வெளியானாலும் 400-500 கருமுட்டைகள் காணாமல் போயிடும். அந்த ஒரு சாதாரண இயல்பாக ஒரு பெண் வாழ்க்கையில் 400-450 மாதவிலக்கு சுழற்சிகள் தான் அவங்க போகிறாங்க. ஆனாலும் எல்லா கருமுட்டைகளையுமே இழந்துரும். ஏன்னா ஒவ்வொரு 5 வருடத்திற்கும் கருத்தரிக்கிற வாய்ப்பு பல மடங்கு 20% குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் ரொம்ப சின்ன வயசில் மகாத்மா காந்தி 13 வயதில் திருமணம் பண்ணார், 14 வயதில் முதல் குழந்தை. அந்த இதெல்லாம் சரியா அப்படின்னா இல்லை. அது தாய்க்கும் நல்லதில்லை, பிறக்கிற குழந்தைக்கும் நல்லதில்லை. குழந்தைக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி ஆகிடும். அப்போது ஒரு பெண்ணுக்கு சரியான வயது 20லேருந்து 25. பெண்ணினுடைய மனதளவில் திருமண வாழ்வுக்கு ரெடியாக இருப்பாங்க, உடல் அளவிலும் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இயல்பாக உலகம் முழுவதுமே இப்போது கல்யாணம், குழந்தை பிறப்புன்றதெல்லாம் ரொம்ப பெரும்பாலான நாடுகளில் குறைந்து வந்துகிட்டு இருக்கு. திருமணமும் குறையுது, குழந்தை பேர் அதை தள்ளி போடுறாங்க, பிறப்பு விகிதமே குறையுது உலகம் முழுவதும் பெரும்பாலான நாடுகளில். இந்தியாவில் நல்லா இருக்குது, மற்ற நாடுகளில் குறைவாக இருக்குது. வயதாகும்போது ஒரு பெண்ணுக்கு 30 வயதில் கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 18 வயதில் கருத்தரிக்கிற வாய்ப்பு 90% இருக்கும். 20 வயதாகும்போது அந்த பெண்ணுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு 80%. 25 வயதில் ஒரு 60% இருக்கும். 30 வயதில் ஒரு 40% ஆகிடும். 35 அந்த பெண்ணுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு ஒரு வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 40 வயது கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட 10% இருக்கும். அதுவும் கருமுட்டைகள் எண்ணிக்கை சில ஆயிரம் தான் இருக்கும். எல்லாம் வயதான கருமுட்டைகளாக இருக்கும். கருத்தரிக்கிறதுக்கு அவ்வளோ எளிமையாக இருக்காது. அதனால் ரொம்ப வயதாகி திருமணம் பண்ணும்போது சிக்கல்கள் வந்துடுது. நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, நிறைய ஜாதிகளாக பிரிந்து இருக்கிறாங்க. காதல் திருமணங்கள் நடந்தாலும் கூட, முன்ன எப்பயும் கூட இப்போ கொஞ்சம் அதிகமானாலும் கூட, பெரும்பாலான திருமணங்கள் 90க்கும் மேலே 95% திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தான். அப்போ நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள்லாம் அந்த ஜாதிக்குள்ளே பார்க்கணும், அந்த லெவலுக்கு பார்க்கணும். பொண்ணு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா கணவனும் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், பொண்ணு இவ்வளோ சம்பாரிச்சிருந்தா கணவனும் அந்த லெவலில், இப்படி நிறைய ஃபில்டர்களை கொண்டு வரும்போது சரியான ஜோடி கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சில நேரம் இவங்களும் லேட் பண்ணிடுவாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம், செட்டில் ஆகிட்டு அப்படின்னு கணவனோ பையனோ பொண்ணோ. ஸோ ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு தள்ளி போயிடும். அப்போது லேட்டாக கல்யாணம் பண்ணும்போது கருமுட்டையினுடைய தரம் வெகுவாக குறைவாக இருக்கும். கருமுட்டை என்ற எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கும். சரி, லேட்டாக தான், வேறு வழி இல்லாமல் லேட்டாக கல்யாணம் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணலாம்?
உடனடியாக கருத்தரிக்கணும். கருத்தரிக்கிற அப்போ போய் நான் இன்னும் கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது, எக்ஸாம் எழுதிக்கிறேன், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன், இல்லை வேறு ஏதாவது மேற்படிப்பு அப்படின்னு ரொம்ப தள்ளி போட்டாங்கன்னா இன்னும் இல்லை சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அப்போ உடனடியாக அவங்க கருத்தரிப்பு வச்சுக்கணும். தள்ளி போடும்போது என்ன பிரச்சனை வரும்னா, கருத்தரிக்கிற வாய்ப்பு வெகுவாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கும், வேகமாக குறையும். கருத்தரித்தாலும் அபார்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இளம் வயதில் அபார்ஷன் வாய்ப்பு குறைவாக இருக்கும். வயதாக ஒரு பெண்ணுக்கு அபார்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ கருத்தரிக்கிற வாய்ப்பும் குறைவு, கருத்தரித்தாலும் அபார்ஷன் ஆகிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். இல்லை, மெச்சூர்டாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது மெச்சூர்டாக இல்லை, ஃபிக்ஸடான ஐடியாவுக்குள்ளே வந்துடுறாங்க. மெச்சூரிட்டி அது இல்லை. மெச்சூரிட்டி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா, நீங்கள் பல விஷயங்களை புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு கூட்டு முடிவுகள் எடுத்து கூட்டாக செயல்படுறதை தான் நம்ம மெச்சூரிட்டின்னு சொல்லணும். இது மெச்சூரிட்டி இல்லை. இப்போது ஒரு ஹிந்து, ஒரு முஸ்லீம், இல்லை ஒரு கிறிஸ்டியன், இந்த வேறு மதங்களை சேர்ந்தவங்களை ஒன்றா விட்டிங்கன்னா சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க மெச்சூரிட்டி ஆகிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லிட முடியுமா? ஏன்னா அது மெச்சூரிட்டி இல்லை, ஒரு கரடு தட்டி போயிருப்பாங்க, இறுகி போயிருப்பாங்க. நான் நம்புகிறது தான் உண்மை அப்படின்னு அவங்க சத்தியமாக நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்காது. மற்றவர்களுடைய நம்பிக்கைகளை உள்வாங்கி கொண்டு கூட்டு முடிவு எடுக்கிறது அப்படின்ற தன்மை இல்லாமல் போகும்போது நீங்கள் என்ன நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் போயிடும். கொஞ்சம் ஒரு 25 வயது 30 வயதுனா கொஞ்சம் உள்வாங்கி போகிற வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சின்னவங்களாக இருந்தாலும் அந்த நெகிழ்வுத்தன்மை கம்மியாக இருக்கும், புரிதல் இருக்காது. ரொம்ப கரடு தட்டி போய் தெளிவாக முடிவுகளோடு இருக்கிறவங்க சில நேரங்களில் ஒத்து போகிறதுல சிரமங்கள் இருக்குது. உண்மையில் அன்பு அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோன்னா, எல்லாரும் ஒரு ட்ராமா, ஒரு ரொம்ப நெகிழ்வு சினிமா படங்களை பார்க்குற மாதிரி ரொமான்டிக்காக நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் அன்பான்னா அப்படி இல்லை. அன்புக்கு ஒன்று ஹானஸ்டி. நம்ம கணவர், நம்ம மனைவி நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம நேர்மையாக வாழ்கிறது, அந்த உறுதியோடு இருக்கணும். பெரும்பாலும் அப்படி யாரும் இருக்கிறது இல்லை. அதெல்லாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ட்ரஸ்ட், நம்பிக்கையோடு வாழ்கிறது, பார்ட்னர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறது, நம்ம மேலே நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறது. மூன்றாவதாக செக்ஸ் வாழ்க்கையை பற்றிய அவங்களுடைய புரிதலும் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கணும். நாம் ஒரு பல நேரங்களில் பெண்கள்லாம் கொஞ்சம் வயசானவொன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு பிடிக்கலை அதனால் நான் செக்ஸ் பண்ணுறதில்ல, நான் பிடிக்கும்போது தான் பண்ணுவேன்ற மாதிரிலாம் முடிவெடுக்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. செக்ஸ் 2 பேருக்குமான ஒரு தேவை. ஒரு பார்ட்னர் விரும்பினா கூட இன்னொரு பார்ட்னர் அவங்களுக்கு அதை சேர்ந்து அதில் ஈடுபடுறது தான் சரியாக இருக்கும். அது உங்களுக்குள்ள ஒரு இன்டிமசி, ஒரு க்ளோஸ்னஸை உருவாக்கும். பல நேரங்களில் எனக்கு அதில் பிடிக்கலை, எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு ஒரு பார்ட்னர், கணவனோ மனைவியோ முடிவெடுத்தால் கூட அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். அது சரி அல்ல அப்படின்றதான் உண்மை. அப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது, அதோட தாம்பத்திய உறவு நெருக்கமாக நிறைய வச்சுக்கிறது, இது எல்லாமே ட்ரஸ்ட்டு, ஹானஸ்டி, இது எல்லாம் திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெரும்பாலும் அதை நம்ம மிஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் வருது. திருமணம் பற்றிய உறவுகள் பற்றிய நிறைய ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் இருக்குது. பெரும்பாலும் நமக்கு அந்த ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் சாதாரண மக்களுக்கு போய் சேர்றதில்ல. ஒரு இளம் தம்பதிகளுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. வயசானவுடனே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் திருமண வாழ்க்கை, உறவுகள், இதை பற்றிய ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கணும் திருமணத்திற்கு முன்பாக. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இதெல்லாம் ரொம்ப அவசியம். அது ரொம்ப அவசியம். அடுத்து இந்த தம்பதிகளுக்குள்ள பிரச்சனை வரும்போது நேரடியாக விவாகரத்து போகிறது, சண்டை போகிறதுன்ற மாதிரி இல்லாமல் கவுன்சிலிங் அவங்க போனாங்கன்னா ரொம்ப நல்லது. கவுன்சிலிங்கில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும்.
அதன் மூலமாக அவங்க பிரச்சனைகளை தீர்க்கலாம். பல நேரங்களில் அவங்களே அவங்க பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணுவாங்க. அது கடுமையான சிக்கலில் போய்விடும். ஏன்னா அவங்க எக்ஸ்பர்ட் இல்லை. அவங்க பக்கம் அவங்க நம்புவதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. உண்மை பல நேரங்களில் வேறையாக இருக்கும். நிரூபிக்கப்பட்டால் தான் அது உண்மை. நிரூபிக்கப்படலைன்னா உங்கள் நம்பிக்கை. ஆனால் நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசம் பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க தெளிவாக அவங்க நம்புகிறத உண்மைன்னு எடுத்துக்குவாங்க. அங்கேருந்து அவங்க சண்டை போடும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். வாரத்துக்கள். அதனால தான் ஒவ்வொரு நாளும் சென்னை ஹைகோர்ட்லாம் டபுள் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருடமும் இரட்டிப்பாகிக்கிட்டே இருக்குது வாரத்துக்கள் எண்ணிக்கை. அமெரிக்காவில் இருக்கலாம், மனைவி சென்னையில் இருக்கலாம், இப்படியான பிரச்சனைகள் இருக்குது. டபுள் இன்கம் நோ செக்ஸ், டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னு டிங்ஸ் டின்ஸ்ன்னு சொல்லுவோம்.